इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नमस्काराः। वयं याज्ञवल्क्यस्मृतौ व्यवहाराध्याये सप्तदश श्लोके वयं भवामः। एतावत्पर्यन्तं साधारण व्यवहार प्रकरणं समाप्तम्। असाधारण व्यवहार प्रकरणे साक्षिषु के अयोग्याः भवन्ति, पुनः कस्य कस्य दण्डः दातव्यः, विशिष्य पुनः तत्र 16 श्लोके संदिग्धार्थं स्वतंत्रो यः साधयेत् यश्च निष्पतेत् न च आहूतो वदेत् किंचित् हीनः दण्ड्यश्च सः कृतः इति संदर्भे कः दण्ड्यः कः हीनः इत्यादि विषये उक्तम्। इदानीं किमुच्यते इत्युक्तौ साक्षिषु उभयतस्तत्सु साक्षिणः पूर्ववादिनः पूर्वपक्षे अधरीभूते भवन्ति उत्तरवादिनः इति श्लोकः पुनरेकवारं पठ्यते। साक्षिषु उभयतस्तत्सु साक्षिणः पूर्ववादिनः पूर्वपक्षे अधरीभूते भवन्ति उत्तरवादिनः அப்படின்னு 17வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அசாதாரண விவகார பிரகரணத்துல அந்த யாருக்கு தண்டனை கொடுக்கலாம், யாரு அந்த வாதத்துல அந்த புகார்ல ஏற்றுக்கொள்ளலாம், யாரை ஏற்றுக்கொள்ளப்படாது, யாரை சாட்சியாக வச்சுக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த 17வது ஸ்லோகம் வரும்போது என்ன விஷயம் கேட்டேன்னா, இதுக்கு அவதரணிக்கா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு விஷயத்துல ஒரே சமயத்துல ரெண்டு பேர் ஒரே விஷயத்துல ஒரே சமயத்துல ரெண்டு பேர் ஒரு வஸ்துவை உத்தேசித்து ரெண்டு பேர் வரா, இது எனக்கு தான் சொந்தம் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரெண்டு பேர் வரா. அதுக்கு அவதரணிக்கா இங்க மிதாட்சரா புத்தகத்துல என்ன போட்டிருக்கோ அது ஒரு தடவை படிச்சுடுறேன் நான். அர்த்தம் யத்ர த்வாவபி யுகவத் தர்மாதிகரணம் பிராப்தௌ பாஷாவாதினௌ தத்யதா திருஷ்டாந்தம் சொல்றார். கச்சித் பிரதிகிரஹேன க்ஷேத்திரம் லப்த்வா கஞ்சித் காலம் உபபுஜ்ய காரியவசாத் குடும்பகா தேசாந்தரம் கதா. ஒருத்தர் ஒரு நிலத்தை பிரதிகிரகமா அதாவது தானமாக வாங்கிட்டு அந்த நிலத்துல ஏதோ பயிர் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை போஷிச்சுட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, குடும்பத்தோட வெளியில வேற ஊருக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ போக வேண்டியதா இருந்தது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ அந்த சமயத்துல அதே க்ஷேத்திரத்தை வேற ஒருத்தர் தானமாக பெற்று அவர் கொஞ்ச நாள் அந்த நிலத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அந்த பழைய அந்த நிலத்தை யூஸ் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவர் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ரெண்டு பேர், அதாவது ஒரு சொல்றாரு இது என்னுடைய க்ஷேத்திரம்னு சொல்றார், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இது என்னுடைய க்ஷேத்திரம்னு சொல்றேன். நான்
நான் பிரதிகிரகமா வாங்கிட்டேன், அதாவது தானமா வாங்கிட்டு இந்த நிலத்தை யூஸ் பண்ணிட்டு ஏதோ காரியத்தினால நான் வெளியூர் போக வேண்டியதானது போயிருந்தேன் அப்படின்னு. நானும் இந்த நிலத்தை தானமாக வாங்கிட்டேன்னு அவர் சொல்றாரு. இப்படி 2 பேருக்கு விவாதம் வந்துடுது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த அதிகாரி கிட்ட போறான். தர்மாதிகாரி யாரோ அவ கிட்ட போறான். அவ போன உடனே விசாரிக்கிறார், இந்த சமாச்சாரம் எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அப்போ யாரு முதல்ல ப்ரூஃப் பண்ணணும், யாரு முதல்ல எவிடன்ஸ் காமிக்கணும் அப்படின்னு கேட்டதுன்னா அதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்றான். சாட்சிஷு உபயத தத்து சாட்சின பூர்வவாதினா பூர்வபக்ஷே அதரீபூதே பவந்தி உத்தரவாதினா. அழகா சொல்றான். இவர் முதல்ல ஒருத்தர் அந்த நிலத்தை யூஸ் பண்ணிட்டு வெளியூர் போனார் இல்லையா, அவர் பிரதிகிரகமா வாங்கிண்டார் அப்படின்றதுக்கு ஒரு சில சாட்சிகள் அந்த ஊர்க்காராலே இருக்கா. அதே நிலத்தை 2வது வாங்கிண்டார் இல்லையா பிரதிகிரகமா, அதுக்கும் அந்த ஊர்லயே ஒரு 4-5 சாட்சிகள் இருக்கா. இப்ப 2 பக்கமே அவ உண்மைதான் சொல்றான். இவர் பிரதிகிரகமா வாங்கிண்டார்னு ஒரு 4 பேர், அவர் பிரதிகிரகமா வாங்கிண்டார்னு ஒரு 4 பேர், 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல யாரு ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு கேட்டா, பூர்வவாதி யாரு முதல்ல அந்த லேண்ட பிரதிகிரகமா அந்த கஷேத்திரத்தை பிரதிகிரகமா வாங்கிட்டு அதை உபயோகப்படுத்திட்டு ஒரு காரியமா வெளியில போனாருன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அவரை தான் முதல்ல இந்த ப்ரூஃப் தான் காமிக்கணும். அது சரியா இருந்தது, எல்லாம் சரியா இருந்தது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருந்ததுன்னா அப்போ அவருக்கு தான் அந்த நிலம் சொந்தம். 2வதா வந்தவருக்கு அந்த நிலம் சொந்தமாகாது. அவர் கொடுத்தவா ஏமாத்திட்டான்னு அர்த்தம். உனக்கு தானமா கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே தானமா கொடுத்த நிலத்தையே திருப்பி கொடுக்குறாருன்னா கொடுத்தவர் ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம். அப்போ பூர்வவாதினகா சாட்சிசு உபயத தத்து 2 பக்கமும் சாட்சிகள் இருக்கா. அதுல வாங்கிட்டார் இல்லையா, அவருடைய சாட்சிகள் தான் முதல்ல விசாரிக்கப்படுவாங்க. அவெல்லாம் சரியா சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா, எவிடன்ஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அப்போ அவருக்கு தான் அந்த நிலம் சொந்தம். ஒருவேளை அந்த பூர்வபக்ஷம் அந்த பூர்வவாதியுடைய சாட்சி சரியா சொல்லல, சரியா எவிடன்ஸ் இல்லை, சரியா ப்ரூஃப் சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா அப்போ 2வதா இருக்கக்கூடிய சாட்சிகள் விசாரிக்கப்படுவார். அவாகிட்டையும் கரெக்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்ப 2வதா யார் வாங்கிட்டாரோ அவளுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பாவார்த்தம். சாட்சிஷு உபயத தத்து சாட்சின பூர்வவாதினா பூர்வபக்ஷே அதரீபூதே பவந்தி உத்தரவாதினா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதனுடைய அர்த்தத்தை மிதாட்சரா ரீதியா நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல அந்த மிதாட்சரா பங்கியை நான் படிக்கிறோம். உபயதா அப்படின்னா 2 பக்கமும் அர்த்தம். அதுதான் இங்க சொல்றாரு. உபயோகோ அப்படி வாதினோமோ. உபயதா அப்படின்னா 2 பக்கமும் 2 வாதிக்களுடைய அந்த 2 வாதிக்கள் யார் இருக்காரோ அவளுடைய சாட்சிசு சம்பவத்து 2 வாதிக்களுடைய சாட்சிகள் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ சாட்சினகா பூர்வவாதினகா அந்த பூர்வவாதினகா யாரு முதல்ல அந்த பிரதிகிரகம் வாங்கிண்டு என்னுடைய நிலம் அப்படின்னு முன்னாடி யார் சொல்றாலும் இல்ல, அந்த நிலத்தை முன்னாடி யார் வாங்கினாலோ அவளுடைய சாட்சிகள் விசாரிக்கப்படுவார். பூர்வஸ்மின் காலே மயா பிரதிகிரகீதம் உபபுத்தஞ்ச யோ வததி அசௌ பூர்வவாதி. பூர்வவாதின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. யாரு முதல்ல சொல்றாலோ அவ பூர்வவாதின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இங்க எடுத்துக்கப்படல. 2 பேர்ல அந்த வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த வருஷத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாரு முதல்ல வாங்கியிருப்பா யாரு. இப்ப இந்த வருஷம் 2025, ஒருத்தர் 2020 வாங்கினான்னு நான் வாங்கினேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் 2000 நான் வாங்கிட்டேன், நான் வெளியூர் போயிருந்தேன் அதனால இப்பதான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ 2000 யாரு வாங்கினாலும் அவளை தான் முதல்ல விசாரிப்பான்.
அப்படின்னு அர்த்தம். யாரு முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளோ அவ பூர்வவாதின்னு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அப்ப பூர்வப்பின் காலே இவாளுக்கு முன்னாடியாகவே அயா பிரதிகிரகிதம் நான் தானமாக பெற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்ல, இந்த நிலத்தை நான் 10 வருஷமா அனுபவிச்சேன். ஏதோ குடும்ப காரியமா இருந்தது, பையனுக்கு வேலை வந்துருக்கும், அங்க போயிட்டேன் நான் அப்படின்னு உபபுக்தஞ்ச இதி யஹா வததி சஹா பூர்வவாதி ந புனः யஹ பூர்வம் நிவேதயதி தஸ்ய சாட்சிணः பிரஷ்டவ்யாः. அவரே ஸ்பஷ்டமா சொல்றார், யாரு முதல்ல சொல்றாளோ அவ பூர்வவாதி, அவளுடைய சாட்சிகள் முதல்ல விசாரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நாம புரிஞ்சக்கூடாது. யதா தூ அன்யஹ ஏவம் வததி சத்யம் அனேன பூர்வம் பிரதிகிரஹீதம் உபபுக்தஞ்ச கிந்து ராஜ்ஞா இடமேவ க்ஷேத்ரம் ஆத்மாதேவ கிரயேண லப்த்வா மஹ்யம் தத்தம் அனேன வா பிரதிகிரஹேண லப்த்வா மஹ்யம் தத்தம் இதி தத்ர பூர்வபக்ஷः அசாத்தியதயா அதரீபூதः தஸ்மின் பூர்வபக்ஷே அதரீபூதே பவந்தி உத்தரவாதினः. இப்போ அந்த முதல்ல பூர்வவாதி யாரோ அவ அந்த சாட்சியம் முதல்ல விசாரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப இன்னொருத்தர் ஆப்போசிட் இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லையா, பின்னாடி வாங்கினவர், அவர் இந்த மாதிரி சொல்றார், வாஸ்தவம் தான் முன்னாடி வாங்கிட்டார், வாஸ்தவம் தான், இவர் அனுபவிச்சார், அதுவும் வாஸ்தவம் தான், இந்த நலத்தை அனுபவிச்சு நிறைய பயிரெல்லாம் பண்ணார், நல்ல தானியங்கள்லாம் விளைவிச்சார், இதெல்லாம் வாஸ்தவம் தான். இந்த க்ஷேத்திரத்தை தான் ராஜா அவர் வாங்கி இவர்கிட்ட வாங்கி பணம் கொடுத்து வாங்கி இந்த க்ஷேத்திரத்தை தான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அவர் உத்தரவாதி சொல்றார். பின்னாடி அவர் சொல்றார், இல்ல அனேனவாம் பிரதிகிரகேன லப்த்வா மஹ்யம் தத்தம், இவரே ஒருவேளை இப்படி இருக்கலாம், தானமா வாங்கிண்டு எனக்கு கொடுத்துட்டு போனார், அப்படியாவது இந்த மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சொல்றார், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்போ பூர்வபக்ஷா அதரீபூதா, அப்போ யாரு முதல் அந்த வாதி இருக்காரோ அவருடைய கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா நிக்காது, விழுந்துரும். அதரீபூதான்னு நிக்காது, கேஸ் நிக்காதுன்னு சொல்றா இல்லையா, அதான் அதரீபூதா, அந்த கேஸ் நிக்காது. அப்போ பவந்தி உத்தரவாதினா, அப்போ என்ன ஆகும், இந்த உத்தரவாதி இதெல்லாம் சொல்றாருன்றதுக்கு ப்ரூஃப் ரெடியா வச்சிருக்கோம். ஆமாம், அவர் இந்த மாதிரி வாங்கிட்டார், இந்த மாதிரி கொடுத்தாரு, இவங்க கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னான்னு சொன்னா அப்போ அந்த உத்தரவாதி ஜெயிச்சுடுறான் இந்த கேஸ்ல. அதான் சொல்றார், பூர்வபக்ஷே அதரீபூதே பவந்தி உத்தரவாதினா உத்தரகாலம் பிரதிகிரஹீதம் உபபுக்தஞ்ச இதி வாதினஹ சாட்சிணஹ பிரஷ்டவ்யாஹ பவந்தி. இந்த வியாக்கியானம் தான் சிரேஷ்டம். இந்த மாதிரிதான் இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். என்ன பாவார்த்தம் கிடைக்குது, 2 பேர் இருக்கா, அதுல முதல்ல பிரதிகிரகமா தானமா வாங்கிட்டு அந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு வேலையாக போய் அங்க தங்க வேண்டி அந்த ஜீவனத்துக்காக தங்க வேண்டியது இருக்கு, நிர்பந்தம் இருக்கு. அந்த சமயமா பார்த்து இன்னொருத்தர் அந்த க்ஷேத்திரத்துல இது பண்ணிட்டு இருக்கார், விவசாயம் பண்ணிட்டு இருக்கார், அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கும்போது அவர் இது என்னுடைய க்ஷேத்திரம்னு சொல்றார். எப்படின்னு கேட்டா பிரதிகிரகமா வாங்கிட்டேன், நான் தானமா வாங்கிட்டேன். இந்த அவரும் சொல்றான், நான் பிரதிகிரகமா வாங்கிட்டேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல விவாதத்துல யாரு முதல்ல ப்ரூஃப் நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா முதல்ல யாரு வாங்கினாலோ அவதான் ப்ரூஃப் பண்ணணும். அது நல்லா ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அவளுக்கு தான் சொந்தம். அவள் சரியா நிரூபணம் பண்ணலை அப்படின்னு சொன்னா அவனுக்கு உத்தரவாதினா, உத்தரவாதி யாரோ அவர் ப்ரூஃப் நிரூபணம் பண்ணணும். அது சரியா இருந்ததுன்னா அப்போ உத்தரவாதிக்கே கொடுத்துருவோம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். இப்படிதான் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணணும், வேற விதமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. என்னது அது வேற விதமா
மித்யோத்தரே பூர்வவாதினா சாட்சிணா பவந்தி பிராஞ்ஞாய காரணோக்தௌ பூர்வபக்ஷே அதரீபூதே உத்தரவாதினா சாட்சிணா பவந்தி இது வியாக்கியானம் ந யுக்தம். மித்யோத்தரம் மித்யோத்தரம்னா ஒருத்தர் புகார் கொடுக்கிறார், ஒருத்தர் மறுத்துடுறார், மித்யா அப்படின்னு சொல்லி மறுத்துடுறார். அப்ப அந்த மித்யோத்தரம் வர்றச்ச பூர்வவாதி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அவ அவளுடைய சாட்சிகள் நிரூபணம் பண்ணணும். அதுக்குதான் அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வந்தது அப்படின்னு ஒரு சில பேர் வியாக்கியானம் பண்றான். அதாவது ஒரு புகார், இந்த புகார்ல ஒருத்தர் புகார் கொடுக்கிறார், அத பிரதிவாதி மறுக்கிறார். அப்போ மறுத்த உடனே பூர்வவாதி யாரோ அவர் நிரூபணம் பண்ணணும். இது சித்தம்தான். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் தான் அப்படின்னு ஒரு சில பேர் வியாக்கியானம் பண்றான். இன்னொன்னு, பூர்வபக்ஷே அதரீபூதே பவந்தி உத்தரவாதினா, அதுக்கு இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றான். என்ன மாதிரி? பிராஞ்ஞாய காரணோக்தம், பிராஞ்ஞாயமோ இல்ல காரணோத்தரமோ ஒன்று சொன்னா அப்ப பூர்வபக்ஷே அதரீபூதே, ஒருத்தர் இவர் என்கிட்ட நல்லா அபகரிச்சிருந்தார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் காரணோத்தரம், ஆமா நான் தான் அந்த நிலத்துல இருக்கின்றிருக்கேன், ஆனா இவர் எனக்கு தானமா கொடுத்தார் அப்படின்னு காரணோத்தரமோ இல்ல பிராஞ்ஞாய உத்தரமோ வச்சிருந்தா அப்போ பூர்வபக்ஷி நிரூபணம் பண்ண வேண்டாம். அந்த காரணோத்தரம் பிராஞ்ஞாயம் யாரு சொல்றாரோ அவாதான், உத்தரவாதி யாரோ அவாதான் நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தம் சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். அந்த சித்தாந்தம் சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகமே வந்தது அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சுவாமி இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இங்க இத முன்னாடியே சொல்லிட்டோமே நாம. எங்க ததோ அர்த்தி லேகையே சத்யா பிரதிஜாதார்த்த சாதனம் அப்படின்னு அந்த 6வது ஸ்லோகமோ 7வது ஸ்லோகம் வர்ற சந்தர்ப்பத்திலேயே இதை பத்தி நாம சொல்லியாச்ச. திருப்பி அந்த அர்த்தத்தையே சொல்லக்கூடிய ஸ்லோகம் எதுன்னு சொன்னா அப்ப புனருக்தி தோஷம் தராதா அப்படின்னு கேட்கிறான். அதனால இந்த மாதிரி நீங்க வியாக்கியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அஸ்திய அர்த்தத்திய ததோ அர்த்தி லேகையே சத்யா பிரதிஜாதார்த்த சாதனம் இத்தியனேனைவ உக்தத்வாது புனருக்தி பிரசங்காத். சொன்னதையே திருப்பி சொன்னதாக புனருக்தி தோஷம் வந்துடும். அதனால அப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அந்த மாதிரி வியாக்கியானம் எடுத்துக்க கூடாது, நாம சொன்ன வியாக்கியானம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஒரு நிரூபணம், ஒரு ப்ரூஃப் கூட ஒன்று சொல்றான். பூர்வ வியாக்கியானமே ஸ்பஷ்டீகிருதம், அந்த வியாக்கியானம் தான் சரியா இருக்கும். நாரதர் கூட அந்த வியாக்கியானத்தினுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லியிருக்கார். மித்யா கிரியா பூர்வவாதே காரணே பிரதிவாதினி பிராஞ்ஞாய விதி சித்தௌ து ஜெயபத்ரம் கிரியா பவேத் இத்யுக்த்வா द्वयोः विवदतोरर्थे द्वयोः तत्त्वच साक्षिषु पूर्वपक्षो भवेद्यस्य भवेयुस्तस्य साक्षिणः इति वदता ஸ்பஷ்டீகிருதம், நாரதேன ஸ்பஷ்டீகிருதம் அப்படின்னு சொல்ற. இவரே என்ன சொல்றாரு? மித்யா கிரியா, மித்யோத்தரம் இருக்கு. அப்போ கிரியா யார் பண்ணணும் அப்படின்னா பூர்வவாதி யார் இருக்காரோ அவ கிரியா பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். காரணோத்தரம் இருக்குன்னு சொன்னா அப்போ உத்தரவாதி ப்ரூஃப் பண்ணணும். பிராஞ்ஞாய விதி இருக்குன்னு சொன்னா அப்போ உத்தரவாதி ஜெயபத்திரம்லாம் வச்சுட்டு அந்த எவிடன்ஸ், இந்த கோர்ட்டு கொடுத்துருக்கு இல்லையா ஒரு லெட்டர், இந்த லெட்டர்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு துவயோஹோ விவாதத்தோஹோ அர்த்தே, ஒரே அர்த்தத்துல 2 பேர் விவாதம் பண்றதுன்னு சொன்னா 2 பேர் பட்சமும் சாட்சிகள். அப்ப பூர்வபக்ஷோ பவேத்யஸ்ய, அதுல முதல்ல பூர்வபக்ஷம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவளுடைய சாட்சிகள்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உத்தரவாதி பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான். இது யார் சொல்லியிருக்கா? நாரதரே சொல்லியிருக்கா. அப்போ நாரதரே சொல்லியிருக்கிறதுனால என்ன தெரியுது? அவரு 2 தடவை சொன்னார் புனருக்தி தோஷம் வந்துருமான்னு நான் இது கிடையாது. அது வேற அபிப்பிராயம், இது வேற அபிப்பிராயம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்
அப்போ இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரியறதுன்னா, சாட்சிசு உபயத தத்து, ரெண்டு பட்சமும் ஒரு புகார்ல சாட்சி இருக்குன்னு சொன்னா, அப்போ இந்த இது க்ஷேத்ராதி அர்த்த விவகாரங்கள்ல தான் இந்த மாதிரி சொல்றான். அப்போ க்ஷேத்ராதி அர்த்த விவகாரங்கள்ல யாரு முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காளோ அவளைதான் முதல்ல விசாரிக்கணும். அவளது சரியா ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம். இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, நானும் பண்றேன், முதல்ல நான் பண்ணிட்டேன், அப்புறம் என் தம்பி பண்றான், ரெண்டு பேரும் ஒரே லேண்ட்ல பண்ணிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே எந்தன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே போயிட்டு இந்த லேண்ட் எந்ததான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொன்னா, அந்த கோர்ட்ல இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவார், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவார். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது முதல்ல எந்த டாக்குமெண்ட் சாட்சியா எடுத்துப்பாரு அப்படின்னு கேட்டதுன்னா, யார் இந்த நிலத்தை பத்தி முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காளோ அவள் தான் முதல்ல சாட்சிய அவளுடைய சாட்சியை தான் முதல்ல விசாரிப்பாங்க. இது நியமம். இதை பத்தி அழகா இன்னைக்கு காலத்துல கூட இந்த சம்பிரதாயம் தான் நடக்கிறது. இதை பத்தி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி யாக்ஞவல்கியர் மகரிஷி யாக்ஞவல்கியர் நமக்கு இந்த மாதிரி அர்த்த விவகாரங்கள்ல நமக்கு ஒரு திக் சூச்சனை பண்ணி காமிச்சிருக்கார், ஒரு மார்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கார். இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். இது ஏதஸ்ய பூர்வ விவகார விலக்ஷணத்வாது ஏதேன உபன்யாசா. இப்போ இந்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் இன்னொரு விஷயம். இந்த அசாதாரண விவகாரத்திலேயே இதை பத்தின இன்னொரு தாத்பரியமும் இருக்கு. தபனச்சே விவாதஸ்யாத் தத்ர ஹீனம் து தாபயேத் தண்டஞ்ச ஸ்வபனம் செய்வ தனினே தனமேவச்ச. சபனம் விவகாரா, சபன விவாதம் அப்படின்னு பணம் பெட்டு கட்டி அதாவது கேரண்டி கொடுக்கறது. எதி விவாத விவகாரா சபனஹா, பணம்ன்றது இந்த சப்தத்துல தான் சபனஹா பணம். அந்த பணனம் விவகாரா பணேன சக வர்த்ததே இதி சபனஹா எதி ஸ்யாத் தத்ர தஸ்மின் சபனே விவகாரே ஹீனம் பராஜிதம் பூர்வோக்தம் தண்டம் ஸ்வகிருதம் பணம் ராஜ்ஞே அர்த்தினே ச விவாதாஸ்பதி பூதம் தனம் தாபயேத் ராஜ்ஞா. சரி, அதாவது ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்போ ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவர் என்ன பண்றார், இந்த லேண்ட் என்னதான் ஒரு வேலை சாதிச்சுட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த லேண்டோட சேர்த்து நான் மேல ஒரு 1 lakh கொடுக்குறேன், நிரூபணம் பண்ணி காமிக்கட்டும் அப்படின்னு ஒரு சபதம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவகாரத்துக்கு பேர் சபனம் விவகாரமா அப்படின்னு பேர். சரி, அவர் சபதம் பண்ணிட்டார். என்னன்னு, இவர் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கார், இவர் ஒருவேளை நான் எடுத்துட்டேன், அதாவது அபகரிச்சுட்டேன் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டோம். அவர்கிட்ட இந்த லேண்ட் பத்தின டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டோம். நான் 1 லட்சம் ரூபாய் மேலேயே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்றேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கரெக்டா எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அழகா நிரூபணம் பண்ணி காமிச்சுறாரா? அப்போ யார் தோத்து போயிட்டா? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவர் தோத்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணணும், அந்த 1 லட்சத்தையும் கொடுக்க வைக்கணும். அந்த 1 லட்சத்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி சபதம் பண்ணி தோத்து போயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு திருப்பி இன்னொரு தண்டனை. 1 லட்சம் லேண்டும் யாரு புகார் கொடுத்தாரோ அவர் மேல வந்துருக்கு. ராஜாவுக்கு தண்டம் சமர்ப்பிக்கும். தண்டம் அப்படின்னா ஃபைன், அதையும் கொடுக்கணும். எவ்வளோ அவர் சபதம் பண்ணினாரோ
அவ்வளவும் ராஜாவுக்கு ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். தபனச்சே விவாதஸ்யாது தத்ர ஹீனம் து தாபயே. அங்க அந்த விவாதத்துல யாரு தோத்து போயிட்டாலோ அவ கொடுக்கணும். தண்டஞ்ச வெறும் அந்த தபனம் எவ்வளவு பெட் கட்டினமோ அந்த பணத்தை மட்டும் இல்ல, தண்டமும் கொடுக்கணும். தண்டம்னா ஃபைனும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். தனினே தனமே வச்ச, அவனுக்கு அந்த அவனுக்கு என்ன சொந்தமோ அதையும் கொடுத்துடணும், பணமும் கொடுத்துடணும், ராஜாவுக்கு தண்டமும் சமர்ப்பிக்கணும். தண்டம்னா ஃபைனும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். தத்ர தஸ்மின் சபனே வியவஹாரே ஹீனம். ஹீனம்னா பராஜிதம், தோல்வி அடைந்தவனை பூர்வோக்தம் தண்டம், அவன் என்ன பெட் கட்டினானோ அதை அப்படியே ஃபைனாவும் கொடுக்கணும். அதே சமயத்துல யாரை உத்தேசித்து பெட் கட்டினானோ அவளுக்கு அந்த பெட் கட்டின பணத்தையும் கொடுக்கணும். அதே சமயத்துல அவளுக்கு என்ன சொந்தமோ அந்த நிலத்தையோ இல்ல வாகனத்தையோ இல்ல வீட்டையோ ஏதோ இருக்கோ அதை கொடுத்தணும் அப்படின்னு இந்த பண்ண வேண்டியது யாரு? ராஜா பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வைக்க வேண்டியது ராஜாவினுடைய காரியம். எத்திர புனரேகா கோபாவேஷவசாத் அத்யாஹம் அத்திர பராஜிதோ பவாமி ததா பனசசதம் தாத்யாமிதி பிரதிஜானீதே அந்யத்து ந கிஞ்சித் பிரதிஜானீதே தத்ராபி வியவஹாரः பிரவர்த்ததே தஸ்மின் பிரவృத்தே பண பிரதிஜாவாதி யதி ஹீயதே ததா ஏவ சஹ சபனம் தண்டம் தாப்யः அந்யத்து பராஜிதः தண்டம் தாப்யः ந பணம். அதாவது ரெண்டு விதமா இருக்கா. ஒருத்தர் இவர் என்ன போக்கடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் பனசசதம் கொடுக்குறேன் அப்படின்னு சபதம் பண்றார். அவர் புகார் கொடுத்தவர் எதுவும் இது பண்ணல, புகார் கொடுத்தவர் எந்த சபதமும் பண்ணல. அந்த இடத்துலயும் விவகாரம் வருது. அதாவது ரெண்டு சொல்றான், ரெண்டு பேருமே பெட் கட்டுறான். இவர் நிரூபணம் பண்ணிட்டா நான் 1000 கொடுத்துறேன், அவர் சொல்றாரு நான் 1000 கொடுத்தார். அப்போ அதுல யார் தோத்து போயிட்டாலோ அவ கோர்ட்டு ஃபைன் கொடுக்க வேண்டியது இது ஒரு விஷயம். ஒரே ஒருத்தர் மட்டும் இப்ப சபதம் பண்றாரு, இவர் என் மேல புகார் கொடுத்திருக்கார், ஒருவேளை என்ன தோக்கடிச்சுட்டாருன்னு சொன்னா நான் பனசசதம் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்றார். யாரு மேல புகார் இருக்கோ அவர் சொல்றாரு. தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவர் பனசசதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. யார் புகார் கொடுத்தாரோ அவர் எந்த சபதம் பண்ணல, அவர் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்களேன், எப்படி அந்யத்து பஞ்சசதம் பிரதிஜானீதே தத்ராபி பராஜயே ஸ்வகிருதமேவ பணம் தாப்யோ. ஒருத்தர் இவர் என்ன தோக்கடிச்சுட்டா 1000 பொற்காசுகள் நான் கொடுக்குறேன்ற, இவர் என்ன தோக்கடிச்சுட்டா நான் 50 பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கலாம். சமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நியூனாதிகமாகவும் கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த 50 பொற்காசுகள் யாரு கொடுக்கறேன்னு சொல்லி சபதம் பண்ணினாரோ அவர் தோத்துட்டாருன்னு சொன்னா அந்த 50 பொற்காசுகளை அவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல யார் அந்த மாதிரி வெட்கட்டி ஆஷா வேஷத்துல ஒரு பந்தயம் வச்சுட்டு சொல்றாளோ அதுல யார் தோத்து போறாளோ அந்த பந்தயத்தை கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயத்துல ராஜாவுக்கும் இந்த தண்டத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதே சமயத்துல அந்த புகார்படுத்தப்பட்ட அர்த்தம் என்னவோ அதையும் ஒப்படைக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. தபனச்சேத் விவாதஸ்யாது தத்ர ஹீனம் து தாபயே தண்டஞ்ச ஸ்வபனம் செய்வ தனினே தனமேவச்ச. புனக இன்னொரு தடவையும் படிக்கிறேன். தபனச்சேத் விவாதஸ்யாது தத்ர ஹீனம் து தாபயே தண்டஞ்ச ஸ்வபனம் செய்வ தனினே தனமேவச்ச. யதி விவாதः வியவஹாரः சபனः பணனம்
பணः तेन सह वर्तते इति सपनः स्यात् तत्र तस्मिन् सपने व्यवहारे क्षीणं पराजितं पूर्वोक्तं दण्डं स्वकृतं पणं राज्ञे अर्थिने च वादास्पदीभूतं धनं दापयेत् राजा. ராஜா அந்த ராஜான்னு இல்ல, அந்த வழக்க விசாரிக்கக்கூடிய உயர் அதிகாரி யாரோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றான். எத்திர புனர் ஏகா கோபாவேஷவசாத் அத்ய அகம் அத்திர பராஜிதோ பவாமி ததா பணசதம் தாஸ்யாமி இதி பிரதிஜானீட்டு அந்யஸ்து ந கிஞ்சித் பிரதிஜானீட்டு. அந்த இடத்துல கூட விவகாரமானது பிரவர்த்திக்கிறது. அந்த விவகாரத்துல யார் பெட் கட்டினாரோ அவர் தோத்து போயிட்டாருன்னு சொன்னா அவர் பணத்தையும் இந்த ராஜாவுக்கு தண்டத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்யத்து பராஜிதா தண்டம் தாப்பியா ந பணம். இப்போ பெட் கட்டினவர் இந்த மாதிரி சொல்றார், என்னை தோக்கடிக்கிட்டும் நான் கொடுக்குறேன்ட்டு. அவர் ஜெயிச்சுட்டார். ஒருவேளை அந்த புகார் கொடுத்தவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவர் பெட் கட்டின பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். பெட்டே கட்டலையே, அது கொடுக்க வேண்டாம். ஆனா ராஜாவுக்கு இந்த கோர்ட்டினுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணதுனால அதுக்குண்டான தண்டனை அந்த தண்டத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாகுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. இதோட நாம 18 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம். க்ஷலம் நிரஸ்ய பூதேன விவகாரான் நயத் நிருபஹ பூதமபி அனுபன்யஸ்தம் கீயதே விவகாரதா. இது வரக்கூடிய பாட்டங்கள்ல பார்க்கலாம். இங்க வச்சிடலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம்.